உங்கள் பேர் என்ன? தாரிகாஸ்ட். என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட். என்ன சாப்பிட்றீங்க? கரும்பு. இன்னைக்கு என்ன சாப்பிட்டீங்க? பிரியாணி. எந்த ஸ்கூல் படிக்கிறீங்க? காமராஜ். கரும்பு எதுக்கு சாப்பிட்றீங்க? என்ன விசேஷம்? திடீர்னு கரும்பு சாப்பிட்றீங்களா? என்ன விசேஷ நாள்? பொங்கல். பொங்கல்னாலே கரும்பா? நல்லா இருக்கா கரும்பு? என்ன பண்ணுது? கசக்குதா? இல்லை, இனிக்குது. கரும்பு எப்படி இனிக்குது? சுகரும் தண்ணியும் சேர்த்து தான் கரும்பு இனிக்குது. சுகரும் தண்ணியும் சேர்த்தா கரும்பு எப்படி இருக்கும்? சுகரும் தண்ணியும் சேர்த்தா தண்ணி தானே இனிக்கும், கரும்பு எப்படி இனிக்கும்? பரவாயில்ல, உங்களுக்கு தெரிஞ்சதே சொல்லுங்கள். இப்போ மண்ணுக்குள்ளே நிறையா தான். இப்போ மண்ணுக்குள்ளே வாழை மரம் இருக்குது, மாம்பழம் இருக்குது, எல்லாமே இருக்குது. மாம்பழம் இனிக்குது, வாழைப்பழம் நம்ம சாப்பிட்ருக்கோம். அதே மண்ணுக்குள்ளே தான், அதுக்கு பக்கத்தில் தான் வாழை மரமும் இருக்குது. ஓகேவா? வாழை மரம் அந்த காய், வாழைக்காய் எப்படி இருக்குது? துவக்குது. பழம் எப்படி இருக்குது? ஒரு மாதிரி ஸ்வீட்டாக இருக்குது. கரும்பு மண்ணுக்குள்ளே தான் இருக்குது. ஆனால் கரும்பு எப்படி இனிக்குது? ரொம்ப நாளாக ஒரு சந்தேகம் எனக்கு. உங்களுக்கு தெரிஞ்சதை நீங்கள் சொல்லுங்கள். அதை நம்ம சாப்பிட்டு அதை உள்ளே புதைக்க வைக்கும் போது தண்ணியும் சுகரையும் சேர்த்து அதை மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளே ஊற்றினா கரும்பு மண். எதுக்குள்ளே ஊற்றுனா? இப்போ கரும்பு நம்ம சாப்பிட்டு அதை வந்து நட்டு வைக்கிறோம், அதில் வந்து தண்ணி சுகரையும் அதில் ஊற்றுறதுனால கரும்பு நிற்கிது அப்படின்னு சொல்கிறீங்களா? அப்படியா? இருக்கலாமா ஒரு வேளை. சரி, ஓகே. அப்போது மாம்பழம் இருக்குல்ல, மாமரமும் அந்த நம்ம மண்ணில் தானே நட்டு வைக்கிறோம். மாம்பழம் மஞ்சள் கலராக வேறு இருக்கா உள்ள? இப்போ மஞ்சத்தூளும் கொஞ்சம் சர்க்கரை, லைட்டாக சர்க்கரை தண்ணி ஊற்றுறதுனால அப்போ மாம்பழம் மஞ்சள் கலராக இருக்குது, லைட்டாக சுகராக இருக்குது. அப்புறம் புளியை கரைச்சி ஊற்றுறாங்களோ, புளிப்பாக இருக்குது மரம். அப்போ புளிய மரம் மண்ணில் தானே இருக்குது, அது புளிப்பாக இருக்குது. கரும்பு எப்படி இனிப்பாக இருக்குது? ஓ, கரும்பில் சுகர் ஊற்றுறதுனால இனிப்பாக இருக்குது. அப்போ புளியில் எண்ணெய் ஊற்றுறதுனால புளிப்பாக இருக்குது புளிய மரம்லாம்? தெரியலையா? பரவாயில்ல, சூப்பர். இது வரைக்காவது உங்களுக்கு தெரிஞ்சது. தண்ணியும் சுகரையும் ஊற்றுறதுனால கரும்பு இனிப்பாக இருக்கிற அளவுக்கு இந்த ஸ்டேஜில் இத்தனை வயசில் நீங்கள் யோசித்துருக்கீங்களே, சூப்பர். எல்லோரும் கிளாப் பண்ணிடலாம். கண்டிப்பாக என் பொண்ணு சொல்கிறா, கரும்பு ஏன் இனிப்பாக இருக்குது அப்படின்னு. எனக்குமே ரொம்ப நாளாக ஒரு சந்தேகங்க. கரும்பு எதுக்கு இனிப்பாக இருக்குது? மண்ணில் பல வகை வந்து மரம், செடி, கொடியெல்லாம் வைக்கிறோம். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரகமாகவே வந்துட்டு இனிக்குது, புளிக்குது, துவர்க்குது, கசக்குது, எல்லாமே இருக்குது. நான் கரும்பு ஏன் இனிக்குது அப்படின்னு கேட்டேன். எங்கள் பொண்ணோட வந்து பதில் இதுவாக இருந்தது. வீடியோ பார்க்குற அனைவரும் உங்களுடைய பதில் என்னவாக இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எங்கள் பாப்பா சொன்னது சரியாக தப்பாங்கிறதே கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு ரொம்ப நாளாக சந்தேகம், கரும்பு எப்படி இனிக்குது? இப்போவுமே சந்தேகம் தான். ஆன்சர்ஸ் இருந்தவங்க கண்டிப்பாக வந்துட்டு பதிலை சொல்லுங்கள். தேங்க்யூ, சூப்பராக நீங்கள் பதில் சொன்னீங்க. ரொம்ப நன்றிங்க. நல்லா படிக்கணும். இப்போ என்னம்மா, எத்தனை மார்க் எடுத்தீங்க ஆஃபலியில்? 480. எவ்வளோவுக்கு 480? 500. என்ன கிரேட் வந்தீங்க? 8. சூப்பர். நல்லா படிக்கணும். ஓகேவா? தேங்க்யூ.